வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியில் தமிழ் சினிமாவில் உங்களுக்கு தெரியுமா நிகழ்ச்சியில் பார்க்க போவது தமிழ் சினிமாவில் ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கும் மேல் திரைத்துறையில் சிறந்த இயக்குனராக விளங்கி தமிழ் சினிமாவிற்கு சிறந்த படங்களை வழங்கி இயக்குனர் திலகம் என்று போற்றப்பட்ட திரு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் வாழ்க்கை மற்றும் திரைப்பயணத்தை பார்ப்போம். இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நவம்பர் 3, 1929 ஆம் ஆண்டு மயிலாடுதுறையில் உள்ள மல்லியம் என்ற ஊரில் பிறந்தார். சிறுவயதில் இருந்தே நாடகம், பாடல்கள் மீது அதீத ஆர்வம் கொண்டவராக இருந்தார். இதனால் மேடை நாடகங்களில் நடித்து சிறு வயதிலேயே சினிமா துறையில் நுழைந்தார். 1938 ஆம் ஆண்டு தேச முன்னேற்றம் என்ற படத்தில் நடித்தார். பின்பு பல படங்களுக்கு பாடல்கள், வசனம் எழுதும் வாய்ப்பை பெற்றார். இதன் மூலம் திரைத்துறையில் நல்ல அனுபவம் பெற்றார். 1948 ஆம் ஆண்டு ஜெமினி ஸ்டுடியோவின் சக்கரதாரி என்ற படத்தை இயக்கினார். பின்னர் 1950 ஆம் ஆண்டு பாரிஜாதம் என்ற படத்தை இயக்கினார். கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு 1960 லிருந்து 1980 ஆம் ஆண்டு வரை பொற்காலம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இக்காலகட்டத்தில் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், எஸ் பிரஜேந்திரன் போன்ற நடிகர்களையும், சாவித்ரி, பத்மினி, சரோஜாதேவி போன்ற நடிகைகளையும் வைத்து பல வெற்றிகரமான படங்களை இயக்கினார். ஆர் விஜயா, பிரமீளா, ஜெயசித்ரா, ஆர் வரலட்சுமி போன்றோரை அறிமுகம் செய்தவரும் இவரே. தமிழில் இயக்கி தயாரித்த பல படங்களை பின்னர் இந்தியில் இந்தி திரைப்பட நடிகர்களைக் கொண்டு வெற்றிகரமாக ரீமேக் செய்தார். இவரின் படங்கள் தமிழ் மொழி தாண்டி பல மொழிகளில் ரீமேக் செய்து வெற்றிகரமாக ஓடியது. 1960 ஆம் ஆண்டுகளில் கொடி கட்டி பறந்த இயக்குனர்களில் ஒருவராக கே எஸ் கோபாலகிருஷ்ணன் திகழ்ந்தார். குடும்ப படங்கள் எடுப்பதில் வல்லவராக இருந்தார். குறிப்பாக பெண்களை மையப்படுத்தி புரட்சிகரமான கருத்துக்களை திரைப்படங்கள் மூலம் வெளிப்படுத்தினார். SSR மற்றும் விஜயகுமாரி நடித்த சாரதா திரைப்படம் இதற்கு ஒரு நல்ல உதாரணம். விபத்தினால் ஆண்மையை இழந்துவிட்ட கதாநாயகன் தனது காதல் மனைவிக்கு இன்னொரு வாழ்க்கை அமைத்துக் கொடுக்க வேண்டி அவளை மறுமணத்திற்கு வற்புறுத்துவதான கதை. இத்திரைப்படம் வெளிவந்த காலகட்டத்தில் மிகவும் புரட்சிகரமான கருத்தாக அமைந்து பரபரப்பாக பேசப்பட்டது. கதாபாத்திரங்களின் குண இயல்புகளை சித்தரிப்பதில் மிகவும் வல்லவராக விளங்கினார். சித்தி திரைப்படத்தில் பத்மினி, கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்தில் சாவித்ரி போன்ற கதாபாத்திரங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம். இது போன்ற சிறந்த புரட்சிகரமான படங்களை வழங்கியதால் ரசிகர்கள் இவரை இயக்குனர் திலகம் என்று அன்போடு அழைத்தனர். இப்போது கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இயக்கிய, வசனம் எழுதிய சில புகழ்பெற்ற திரைப்படங்களை பார்ப்போம். தெய்வப்பிரவி, தெய்வத்தின் தெய்வம், சாரதா, கற்பகம், கை கொடுத்த தெய்வம், 1000 ரூபாய், என்னதான் முடிவு, சின்னஞ்சிறு உலகம், செல்வம், சித்தி, பணமா பாசமா, உயிரா மானமா, மாலதி, குலமா குணமா, நத்தையில் முத்து, ஆதிபராசக்தி, புரத்தி மகன் போன்ற படங்கள் காலத்தால் அழிக்க முடியாத காவியமாக இன்றளவும் பேசப்படுகின்றன. 1980களின் இறுதியில் இவர் நடிகர் திலகம் சிவாஜியை வைத்து இயக்கிய படிக்காத பண்ணையார் மற்றும் கமலை வைத்து இயக்கிய பேர் சொல்லும் பிள்ளை போன்ற படங்கள் வணிக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் வெற்றி பெறவில்லை. இதனால் திரைத்துறையில் இருந்து மெல்ல விலகிக் கொண்டார். தனது சிறந்த படைப்புகளுக்காக பல விருதுகளை பெற்றுள்ள கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் 3 தேசிய விருதுகளை பெற்றுள்ளார். 1962 ஆம் ஆண்டு சாரதா படத்திற்கு சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருது, 1963 ஆம் ஆண்டு கற்பகம் படத்திற்கான தேசிய விருது, 1964 ஆம் ஆண்டு கை கொடுத்த தெய்வம் படத்திற்காக குடியரசுத் தலைவரின் வெள்ளி பதக்கம் விருது என்று தொடர்ந்து 3 ஆண்டுகள் தேசிய விருது பெற்று சாதனை படைத்தார். தமிழக அரசின் கலைமாமணி விருது 1975 ஆண்டு பெற்றார். இது தவிர பல விருதுகள் பெற்று தமிழ் சினிமாவிற்கு பெருமை சேர்த்துள்ளார். இயக்குனர் திலகம் என்ற பெயருக்கேற்றாற் போல் பல காவியங்களை தமிழ் சினிமாவிற்கு தந்த கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயது மூப்பு மற்றும் உடல் நலக் குறைவால் 2015 ஆம் ஆண்டு நவம்பர் 14 ஆம் தேதி இறைவனடி சேர்ந்தார். அவர் மறைந்தாலும் அவரின் படைப்புகள் என்றும் அவரின் பெயரை சொல்லி வாழ்ந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு பிடித்த கே எஸ் கோபாலகிருஷ்ணன் படம் எதுவென்று கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சினிமா தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.